கொடுத்தவர். ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் 3 பேராசிரியர்களை உருவாக்கி விட்டுருக்காரு. அவர் கொடுத்த டிப்ஸ் இந்த இடத்துல. அப்போது மீன் விட்டவங்களுக்குள்ள நான் சரியாக படிக்கணும்னா என்ன படிச்சிருப்பேன்? என்னவா இருப்பேன் தங்கம்? என்னவா இருப்பேன்? என்னவா இருப்பேன் சொல்லுங்க. மீன் தானே வச்சிருப்பேன். மீன் தானே வச்சிருப்பேன். அதில் எதை மாட்டுக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ மாணவர்களை நம்ம படிக்க வச்சிருக்கோம். எத்தனையோ பிஹெச்டி படிக்கிற மாணவர்களை நம்ம இன்னைக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி உருவாச்சு? திடீர்னு வந்துச்சா? தற்பெருமைக்காக சொல்ல. நான் வந்து எங்க அப்பா மீன் வித்தாருன்னு சொல்றது எனக்கு இழுக்குதான். நான் அதை வந்து இழுக்கா நினைக்கல. நீ புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அப்பா வந்து அவரோட நல்ல இடத்துல தான் நம்மளை வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுது இல்ல? அப்போ நீ அதை அசியூம் பண்ணிட்டு நீ அந்த இடத்துக்கு வந்துடணும். நம்ம அப்பா பண்ணதையே நம்மளும் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்பா பண்ணதை நம்மளும் பண்ணோம் அப்படின்னா உன்னோட ஜென்ரேஷன் மேலே போகாது. மீன் வித்தவங்குள்ள டாக்டரேட் ஆகலாம். டாக்டரேட் வாங்கி ஒரு பேராசிரியர் ஆகலாம். அப்போ அவனோட பிள்ளை என்னவா மாறணும்? என்னவா மாறணும்? அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ல. போகாமல் பின்னோக்கி வந்தான்னா அவன் என்ன பண்ணுவான்? என்னோட பிள்ளையும் மீன் விற்க வந்துச்சுன்னா இங்கே எங்கே தலைமுறை உயர்வு நிகழும்? எதன் மூலியமாக தலைமுறை உயர்வு நிகழும்? படிப்பின் மூலமாக தான். படித்தாதான் மதிக்கப்படுவோம். படிக்கிறதை விட நல்ல ஒழுக்கத்தோட மாணவர்களாக உருவாக்கணும். படித்தவங்களாம் நல்லவனா இருக்கானா? இல்லை. படித்தவங்களாம் நல்லவங்களா இருக்காங்கன்னா இல்லை. அப்போ பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தேவையில்லை. பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது விஷயமே இல்லை. ஆனால் நல்ல மனுஷன்னு பேர் வாங்கணும். அந்த பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நல்ல கேரக்டரை வளர்த்துக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மையை வளர்த்துக்கணும். நம்ம படித்தது போல் அடுத்தவனை படிக்க வைக்கணும். அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். நம்ம வாங்குற சேலரியிலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பு எப்போ உனக்கு வரும்னா ஃப்யூச்சரில் வரணும். அது எப்போ வரும்னா நீ நல்ல மனிதனாக உருவானா மட்டும்தான். நல்ல மாணவனாக உருவானா மட்டும்தான். சரியாப்பா? புரியுதுங்களா? ஸோ அதனால் எதிர்வரும் காலங்களில் மற்றவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அம்பேத்கர் ஸ்டாச்சு வச்சுருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சோத்துக்கே வழி இல்லாத ஒரு சமூகத்திலேருந்து வந்து சோத்துக்கே அதானது சாப்பாட்டுக்கே கிடையாது. அவங்க அண்ணன் வந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சிம்மி விளக்கு எரியும் போது அதை எடுத்து தண்ணி ஊற்றி விட்டுவாராம். என்னது? தண்ணியை ஊற்றுவார். ஏன்னா அவங்க அண்ணன் ஒரு போதை பண்ணான். என்ன பண்ணுவார்? இவன் ஏன்டா படிக்கிறான் அந்த நேரத்துல அதில் வந்து இப்போ தண்ணியை ஊற்றி அணைச்சிடுவார். அன்னைக்கு அவர் அணைச்சதை அவர் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டா போய் தெரு விளக்கில் உட்காந்து படிக்காமல் இருந்தால் இன்னைக்கு என்னது? இஸ் த நாலேஜ் ஆஃப் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக இன்னைக்கு உருவாயிருக்காருன்னா எப்படி? கடினமான உழைப்பு. அவர் இருந்த இடத்துல இன்னைக்கு இருக்கோமா? நம்ம சாப்பாடு கஷ்டப்படுறோமா? தன்னுடைய புத்தகத்தை விட்டு படிச்சிருக்க நிலைமை நமக்கு வருமா? தன்னுடைய பிள்ளைகளை செத்த செய்தி, அதாவது தன்னுடைய மனைவி தன்னுடைய 2 பிள்ளைகள் இறந்த செய்தியை கூட நான் புருஷன் படித்து இந்த சமூகத்துக்காக மேலே வரணும்னு நினச்சி அதனால் அவர் போட்ட காலேஜில் தான் இன்றைக்கி நம்ம உருவாகியிருக்கோம். அதனால் நல்லா படிக்கணும். அவரை போல் ஒரு அம்பேத்கரை கொண்டாடுறது மட்டும் விஷயம் இல்லை. அவரை போல் நல்ல மாணவர்களாக உருவாகணுன்ற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கிட்டா நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். நல்ல மாணவர்களாக உருவாகுவோம். எதிர்கால அரசினுடைய முக்கியமான இயந்திரங்களாக நீங்கள்